அழகாக சொல்லுவாங்க. மூணே விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் சரி, மன ஆரோக்கியம் சரி, அவ்வளோ இதாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும்வாங்க. அது என்ன அப்படின்னா சொல்லுவாங்க, ஹரி, கரி, ஒரி அப்படின்வாங்க. அதாவது பதட்டம், வேகம் ஒன்று ஹரி, கரி அசைவம், அதை விட்டுட்டு அதுக்கடுத்து ஒரி கவலை. இந்த மூணையும் தவிர்த்துட்டோம்னா சக்கரை வியாதி முதல் கொண்டு வராது அப்படின்வாங்க. அது கவலையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏன்னா வெளிநாட்டில் ஒரு பாடகியை சோகப்பாட்டு பாட சொல்கிறதில்ல, ரொம்ப கில்லாடி. சோகப்பாட்டில் உள்வாங்கி அவங்க பாடினதில் என்ன ஆச்சுன்னா கடைசியில் அவங்களுக்கு அந்த சோகமாகவே மாறி அந்த அட்மாஸ்பியர் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பாடலை பாடி சோகம் தன்னை சூழ்ந்து ஹார்ட் அட்டாக்லேயே செத்துட்டாங்க. எதுக்கு இதை சொல்கிறோம்னா, சோகமான விஷயங்களை உள்வாங்க நம்மளுக்கு ஏராளமான நோய்களும் பிரச்சனை உருவாகுது. அதனால் இந்த ஹரி ஒரின்ற விஷயத்தை கவனத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கும், ஏன்னா சக்கரை வியாதிக்கும் நகைச்சுவைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ சமயத்தோட லக்னோன்ற சிட்டியில் இந்த மாதிரி பேச்சாளர்களை நகைச்சுவாளர் பேச விட்டு அவங்களுடைய சக்கரை நோய் புறம் குணமாச்சு, இன்சுலின் போடாமலேன்னு சொல்லி தகவலாம் வந்தது. அதனால தான் இந்த நிகழ்ச்சி எடுத்து பண்ணுறது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம அன்றாட அனுபவிக்கிற விஷயம் தான்.